ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா OTT வெளியிருக்கக்கூடிய ஒரு 5 தரமான மூவி அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோடவே அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸை பொறுத்த வரைக்கும் கொரியனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பயங்கரமான த்ரில்லர் ட்ராமா வெளிவந்திருக்கு. மெயினாக இந்த சீரிஸோட ஸ்டோரி அப்படின்றது டோட்டல் டிஃப்ரெண்டாக யோசிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த சீரிஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதில் கதையை பொறுத்த வரைக்கும் கதையில வர நம்ம வயசான ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் யாரு கூடமே பேசுறத கொஞ்சம் சிடுமுஞ்சியாவே இருக்காரு. ஏன்னா இவருடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த ஒரு சில சம்பவம் காரணமா இவருடைய ஃபர்ஸ்ட் நாவல் அப்படின்றது அந்த அளவுக்குலாம் ஹிட் ஆகல. ஸோ ரெண்டாவதா எழுதக்கூடிய நாவல் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்டிங்ல தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இவர் கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டை ஸ்டோரியா வந்துட்டு எழுத ஆரம்பிக்கிறான். இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸருக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஸோ இவன் தொடர்ச்சியா எழுதுறதுக்காக நம்ம ப்ரொஃபஸர் என்னமான ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறாரு. கடைசியாக அவரோட லைஃப்ல என்னமான சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்றது இந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினாக இந்த சீரிஸோட ஸ்கிரீன் பிளே அப்படின்றது பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதோட சீரிஸ்ல ஒரு சில வித்தியாசமான லவ் ஸ்டோரி அப்படின்றது கொண்டு போவாங்க. தென் சீரிஸ்ல அங்கங்க வரக்கூடிய த்ரில்லர் ஜெனரல் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா தரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சீரிஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேரு பார்த்தீங்கன்னா நோட் ஃப்ரம் த லாஸ்ட் ரோ. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் எல்லாமே தரமா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் காமெடி டிராமா சீரிஸா வெளிவந்திருக்கு. மெயினா இந்த சீரிஸ்ல வரக்கூடிய ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இதுல சீரிஸ்ல வர நம்ம ஹீரோவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டரா இருக்கு. ஸோ அதனாலே இவரோட லைஃப் ஃபுல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இவரை வளர்த்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலயுமே இவருடைய மெச்சூர்டு சைல்ட்ஹுட் டேஸ்ல இல்மா சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள்ல எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது பார்த்தீங்கன்னா தப்பா போயிட்டு முடியுது மட்டும் இல்லாத அது அவருடைய அப்பாவுக்கு கொஞ்சம் கடுப்பாவே ஆகுது. ஸோ இவர் பெரியவனா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூல்ல டெம்பரவரி டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இவரோட லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இவருக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் அப்படின்னு செட் ஆகுது. பட் இருந்தாலுமே இவருடைய ஸ்கூல் நடந்த ஒரு சில பிரச்சனை காரணமா இந்த விஷயம் அவருடைய அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இவருடைய மேரேஜ் அப்படின்னு ஸ்டாப் ஆகும் அப்படின்ற காரணத்தினால எந்த ஒரு டெக்னாலஜி அதுக்கப்புறம் டவர் சிக்னலே இல்லாத ஒரு கிராமத்துல பார்த்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷனை பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம சீரிஸோட ஹீரோ அந்த ஊருக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த சீரிஸோட ஒரு எபிசோட்லயுமே பாத்தீங்கன்னா ஹியூமர் சீக்வன்ஸ் அப்படின்னு சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா சூப்பர் சுப்பு. இதுவுமே நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த பக்கம் போற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டீனேஜ் கலர்ஃபுல் கிளாஸ் ரூம் டிராமா வெளிவந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லுவான். மீனா இந்த சீரிஸ் நினைச்ச நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. கதையை பொறுத்த வரைக்கும் கதையில வர நம்ம சீரிஸோட ஹீரோயின் பேரு தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரீசெண்டா இவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க அப்பாவுடைய ஒரு சில பினான்சியல் சுச்சுவேஷன் காரணமா இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற ஊரை விட்டு இன்னொரு சிட்டிக்கு மூவ் ஆன் ஆகி போகக்கூடிய ஒரு தடுமான சுச்சுவேஷன் உருவாகுது. ஸோ நம்ம ஹீரோயினுமே இவங்களுடைய ஸ்கூல்மேட் எல்லாம் பிரிச்சு அந்த சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு வந்துட்டு போறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போன உடனே அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நம்ம ஹீரோயினை மட்டுமே ஒரு மாதிரி வியர்டா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, எப்படி நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கூல் டோட்டலா சேஞ்ச் பண்றாங்க, கடைசியா ஆச்சு அப்படின்றதான் சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா புதுசான எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத ஒரு யூஸ்வலான டிராமா வேணும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்கிங் வைஸ் வந்து அந்த 90s டைம் பீரியட் எல்லாமே பயங்கர கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங் வந்து அந்த கேரக்டருக்கு அந்த அளவுக்கு சூட் ஆகல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் மலையாளத்துல ஒரு தரமான கிரைம் டிராமா வெளிவந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் இது பார்த்தீங்கன்னா பார்ட் 3 தான். ப்ரீவியஸ் பார்ட் படங்கள்ல நம்ம ஹீரோட ஃபேமிலி மொத்தமே சேர்ந்து தவறுதலா ஒரு கொலையை பண்ணிட்டு போலீஸ் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு இப்போ பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பர்சனல் லைஃபா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்களோட லைஃப்ல நடந்த அந்த ரியல் இன்சிடென்ட்டை ஒரு படமா எடுத்து அது பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இவங்க ஃபேமிலியில இருக்கிற அந்த பெரிய பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு முனைப்போட நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் திடீர்னு இவங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா ஒரு ரிப்போர்ட்டர் வந்துட்டு கலர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, கடைசியா இவங்க மறுபடியும் போலீஸ் கிட்ட மாட்டினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த படத்துடைய ரன் டைமே வந்து 2.5 hours கிட்ட வருது. ஸ்டார்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான டெம்ப்ளேட்ல படம் பார்க்கலாம் அப்படின்ற ஃபீல் தான் இருந்தாலுமே இவங்க செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் எல்லாம் தரமா வச்சிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா திருஷ்யம் 3. அமேசான் பிரைம்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி
பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற சீரிஸை பொறுத்த வரைக்கும் 2024 பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டார்க் காமெடி ஆக்ஷன் சீரிஸாக வெளிவந்திருக்கு. மெயினாக இந்த சீரிஸோட அந்த ஆக்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் வர நம்ம சீரிஸோட ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா அடி. இவர் வந்துட்டு ஒரு ஆர்மி சோல்ஜராக இருக்காரு. ஸோ இவருடைய அப்பா பயங்கரமான பிசினஸ் தான் இருந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாரு. ஸோ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த டியூக் அப்படின்ற பட்டத்தோடு சேர்த்து இவர் அப்பாவோட பிசினஸ் எல்லாமே இவர் கைக்கு வருது. பட் இருந்தாலுமே இவருடைய எஸ்டேட்ல ஒரு சில இல்லீகலான விஷயங்கள் அப்படின்றது நடக்கும்போது அதை எதிர்த்து போராடும் போது எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாரு, கடைசியாச்சு அப்படின்றது சீரிஸோட ஸ்டோரியா இருக்கு. அந்த சீரிஸ் எல்லாமே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் அந்த டார்க் காமெடி ஹியூமர் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன். நெட்ஃப்ளிக்ஸ்ல இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட இப்போ ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலான மூவிஸ் அதுக்கப்புறம் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம கால் பண்ணிச்சுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.